சேந்தமங்கலம் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலிலிருந்து நாங்கள் இருமுடி கட்டி சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு 6:15 மணிக்கு புறப்பட்டோம். எங்களுடைய பயணமானது கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் கழித்து சரியாக காலை 6:15 மணிக்கு எரிமேலியை சென்றடைந்தோம். அதற்கு முன்னாக ஒரு இரவு சாப்பிட்றதுக்காக ஒரு பெட்ரோல் பங்க் நிறுத்தி இங்கே சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்து எங்களுடைய பயணம் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம். நீங்கள் சேந்தமங்கலத்துலேருந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னா சரியாக 12 மணி நேரம் ஆகுது எரிமேலி போகிறதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவ்வளோ நீண்ட நெடிய தூரம். இங்கேருந்து குமுளியிலிருந்து கரூர், திண்டுக்கல், குமுளி அப்படியே போய் நீங்கள் கேரளாக்குள்ளார உள்ளே போகலான்னு வச்சுங்களேன். அந்த இதுதான். நாங்கள் இறங்கி இங்கே சாப்பிட்டு நாங்கள் கிளம்புவோம். நாங்கள் கிளம்பல சரியாக பாருங்கள், அப்படி மழை, தூறல் சாரல் மழை அப்படின்னு கேரளாக்குள்ளே நுழைஞ்சவொடனே அப்படி சாரல் மழையாட்டம் பேஞ்சிட்டே இருக்குது. நான் முன் வரிசையில் உட்காந்துனால எடுத்துன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா, ரோடே தெரியல, அந்தளவுக்கு பனி. கரெக்டாக 6:15 மணிக்கு போய் இறங்கிட்டேன். எரிமேலியில் இந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் போகிறப்ப அப்போ நாங்கள் போகிறப்பெல்லாம் மழை நின்று போச்சுன்னு வச்சுங்களேன். மழை நின்று போய் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நேராக போய் பாபர் கோயில், பாபரின் ஐயப்பனுடைய தோழர் பாபர்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அந்த பாபர் கோயில் தான் போனோம். பாபர் கோயிலுக்கு போகிறப்ப எங்கள் நண்பர் ஒருத்தர் பாபர் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த தலையில் வைக்கிற அந்த கிரீடம் மாதிரி ஒரு சரங்குத்தியில் குச்சிற ஒரு குச்சி, ஒரு கயிறு, இதெல்லாம் மொத்தம் 390 ரூபாய்க்கு வாங்க வச்சுக்கல. எல்லாத்துக்கும் பொதுவாக சேர்த்து வாங்கிட்டோம். நீங்கள் பார்க்குறது தான் பாபர் கோயில் உள்ளே போகல, தர்கா பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. இங்கேயும் பாபர் கோயிலையும் தேங்காய் உடைக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஒரு சிலர் தேங்காய் உடைக்கிறாங்க. பெரும்பகுதி அதிக தேங்காய் உடைக்கிறதுல 1-2 பேர் தான் உடைக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். பாருங்க, எங்கள் பேத்தி தான் பேசி எங்கள் மாப்பிள்ளை சரவணன் இந்த முதல் வருஷம் அது எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு இந்த மாதிரி செய்கிறது. அது பொட்டு வச்சுட்டு இங்கேருந்து எரிமேலி அந்த அம்மன் வரைக்கும் ஆடிட்டு, எரிமேலி வரைக்கும் ஆடிட்டு போவான்னு வச்சுக்கலேன். நாங்களாம் அந்த மேளம்லாம் வைக்கல வச்சுக்கலேன். மேலே வச்சா அதுக்கு அமௌண்ட்லாம் தர வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் சரி, நான் 10 பேர் தானே அப்படின்னு சொல்லி விட்டேன் வச்சுக்கலேன். மகிழ்ச்சியை ஐயப்பன் கொன்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால கூட இந்த மாதிரி கிரீடம் மாதிரி வச்சு மகிழ்ச்சி ஒரு அரக்கி மாதிரி தோணும்னா இங்கே வதம் செய்த இடமா இருக்கலாம். அவருடைய பாபருடைய தோழர் இங்கே இருந்ததுனால இருக்கலாம் வச்சுங்களேன். அது மட்டும் இல்லை, இங்கே இங்கிருந்தா 48 மைல் நடக்கிறது வச்சுங்களேன். இங்கிருந்து 48 மைல் நடந்தீங்கன்னா நேராக பம்பையில் போய் சேரப்ப 48 மைல் கணக்கு வந்துடும். அது இப்போலாம் பெரும்பாலும் யாரும் அந்த சீசன் தை மாதம் மட்டும்தான் நீங்கள் சாமியை பார்க்கலாம். தை மாதம் மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும் வச்சுக்கலாம். வேற ஒன்றும் இல்லை.
மித்த மாசம்லாம் அது அலவுட் இல்ல. மித்தலாம் குறுகிய 7 மைல் 7 கிலோமீட்டர் நடந்து போற மாரி தான் இந்த பம்பையில இறக்கி விட்டுறாங்க. இப்ப பம்பை கூட போறதில்ல. நிலக்கல்லையிலேயே இறக்கி விடுறாங்க. நிலக்கல்லேருந்து அங்க அரசு பேருந்து வருது. நீங்க அந்த அரசு பேருந்துல ஏசி பஸ் வந்து எம் ரூ. 80 சாதா பஸ் ரூ. 40ன்னு வச்சுங்களேன். அதுல ஏறி நீங்க பயணம் பண்ணீங்கன்னா, ஏறி பம்பையில போய் பார்க்கலாம். இங்க எரிமலையிலும் தண்ணி நல்லா அருமையா ஓடுச்சு. ஒரு சில டைம்ல சீசனா பார்த்தீங்கன்னா, தண்ணியே நல்லா இருக்காது. நல்லா சாயம் நெறைய கும்பல் வர்றதுனால தண்ணி கலங்கலா வரும்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த தடவ வந்து அருமையா தண்ணி தெளிவா இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது நல்லா சிறப்பான முறையில அருமையா வந்து எரிமலையிலயும் தண்ணி ஆத்துல வர்றது நல்லா அருமையா இருந்தது. ஐயப்பனுடைய வரலாற்றுல பல கதைகள் சொல்றாங்க. ஹரிக்கும், மகாவிஷ்ணுக்கும், சிவனுக்கும் பிறந்தவர் ஹரின்னு சொல்றாங்க. ஆனா இது எந்த விதமான வரலாறுகளிலும் வட இந்தியாவுல ஐயப்பன பத்தி ஜாஸ்தி தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம தமிழகத்துல தான் தெரியும். குறிப்பாக கிட்டத்தட்ட 1950களுக்கு பிறகு தான் இத ஐயப்பன் வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம நவாப் ராஜமாணிக்கம் அவர்களுடைய முயற்சியாலும், இப்ப நமது முன்னாள் பிடிவேறு பழனிவேல்ராஜன் அவருடைய பாட்டனார் அவர்களும் சேர்ந்து தான் இந்த ஐயப்பன் சிலை செஞ்சு ஊரெல்லாம் கொண்டாந்து அறிமுகப்படுத்தினதாக சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஐயப்பனுடைய புகழ் தமிழகத்துல பெரும்பாலும் பரவலாச்சு. இவர் ஐயப்பன் வந்து பெரும்பாலும் காடுகளில் அரசனாக இருந்திருக்காரு. அதனால குலதெய்வம் வந்து குலதெய்வமா நிறைய மக்கள் இதை வழிபட்டுட்டு இருக்காங்க. அது நாளடைவில வந்து இது பெருகி தமிழகம், ஆந்திரா, கேரளா போன்ற நாடுகள், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வந்து இந்த ஐயப்பனுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சுச்சு. நீங்க எரிமலை பார்க்கலாம். பிரம்மாண்டமா கொட்டாய் போட்டுருக்காங்க. இதுதான் எரிமலையில இந்த குளிக்கிறதுக்கோசரம் பைப் மாரி போட்டு பைப்ல ஓட்ட போட்டுருக்காங்க. அப்படியே நீங்க குளிச்சுக்கலாம். பாருங்க எரிமலையில தண்ணி நல்லா பிரமாதமா வந்தது. அதான் நீங்க பார்க்கலாம். நீங்க சாமி தரிசனம் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நாங்க கிட்டத்தட்ட மணி 6:30 மணிக்கே போயிட்டேன். கரெக்ட்டா 6:30 மணிக்கு கோயில் திறந்து, விளக்குகள்லாம் போட்டு, அர்ச்சனை சீட்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணலாம்னு வச்சுக்கங்களேன். கரெக்ட்டா 6 மணிக்கெல்லாம் தொறந்துட்டாங்க. ஆனா, நாங்க மழை பெஞ்சது பாருங்க. மழை பெஞ்சதுனால அப்படியே ஈரமாவே இருக்குது. எப்பவுமே கேரளால நீங்க போனீங்கன்னா மழை பெஞ்சுகிட்டே இருக்கும். எப்போன்னு எப்போன்னு இல்ல. எப்பயுமே மழை பெய்யும். ஏன்னா இயற்கை வளம் அருமையா இருக்கு. அங்க காடுகள் நல்ல வெட்டப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. மழை அதனால திடீர்னு மழை வரும். ஆனா மழையில நனைஞ்சிக்கினா கூட ஒண்ணும் ஆகாதுன்னு வச்சுக்கங்களேன். நல்ல இங்க நம்ம கொஞ்சம் மழையில நனைஞ்சா கூட சளி பிடிச்சுக்குது அப்படின்னு சொல்றோம். அங்கெல்லாம் நாங்கலாம் நனைஞ்சுக்கிட்டே தான் ஏறினோம். சபரிமலை ஏறலையும் ஃபுல்லா நனைஞ்சுக்கிட்டே தான் ஏறினோம். ஆனா எந்த விதமான தொல்லையும் இல்ல. ஆனா அந்த ஒரு அமைப்பு இயற்கை சூழல் நல்லா அருமையா இருக்கு. எரிமலையிலேருந்து பம்பை போற வரைக்குமே நீங்க நல்லா இருக்கும். நீங்க 2 பாதை இருக்கு. ஒரு பாதை வழியா டிராக்டர் போற பாதை ஒண்ணு இருக்கு. நம்ம படி ஏறுற பாதை. ஒரு குரூப் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50, 60 பேர் வந்து 2 பஸ் வந்தாங்க. 2 பஸ் எல்லாம் மொத்தமா நின்று வீடியோ புகைப்படம்லாம் எடுத்தாங்க. அத நாங்களும் எடுத்திருந்தோம். அதான் உங்களுக்கு பதிவு பண்றோம். 2 பாதை இருக்குது. நாங்க 2 போவையில ஒரு பாதையும், வரையில ஒரு பாதையும் செலக்ஷன் பண்ணி போனோம். படி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதால லேடீஸ்லாம் பெண்கள்லாம் சிரமப்படுவாங்கன்னு சொல்லி, நாங்க போவேல யானை பாதைன்னு சொல்லுவாங்க. யானை டிராக்டர் பாதை வழியா நாங்க மேலே ஏறிட்டோம். வரையில வந்து நாங்க படி மூலியமா இறங்கி வந்தோம். அத உங்களுக்கு அடுத்த காணொளியில் காண்பிப்போம். 2வது காணொளியாக உங்களுக்கு பதிவுபட்டிருக்கிறேன். எங்களுடைய பயணம் எரிமலையிலிருந்து பம்பை நோக்கி புறப்படுகிறது. இது நாங்க புறப்பட்டது வந்து கரெக்ட்டா 8:15 மணி இருக்கும். நாங்க அங்க போய் சேரப்ப மணி எத்தனைன்னு பாருங்க. அடுத்த காணொளியில சொல்றேன் கட்டாயம். பயணம் இதே பாதையில தான் 48 மைல் நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 48 மைல் நடந்து போறவங்க நேரா சபரிமலையை அடையலாம். பம்பையை பார்த்துட்டு பம்பையிலேருந்து நேரா போலாம்னு வச்சுக்கங்களேன். வண்டிக்குள்ளார நாங்க எடுத்த காட்சி தான் இது.
நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சபரிமலையை பற்றி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.